யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க முன்பாவே விருப்ப மனு வாங்குறாங்க அதிமுக. இது வந்து அமைச்சர் சொல்றாரு. இல்ல இன்னைக்கு இருந்த ஆரவாரத்தை பாத்தீங்க இல்லையா? இன்னைக்கு மட்டும் 2000க்கு மேற்பட்ட மனுக்கள் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கட்சி தொண்டர்கள் எவ்வளவு எழுச்சியாக இன்னைக்கு காலையில இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் டிவியில. இது வந்து ஒவ்வொருத்தரும் மாற்றுக் கட்சிகள் வந்து ஏதாச்சும் திசை திருப்பதற்காக சொல்லக்கூடிய விஷயம் தான். ஒவ்வொருத்தரும் இப்போ என் கூட இப்போ மதுரையிலேருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஒரு 50-60 பேர் இப்போ நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். அதனால வந்து எல்லாருமே ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறோம். வெற்றி வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலையை உங்க எல்லாருக்கும் தெரியும், ஊடகவியல் உங்க எல்லாருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். திமுக வந்து விளம்பர மாடல் அரசாக சும்மா வந்து ஒரு போட்டோ ஷூட்டை தான் எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்களே தானே தவிர, அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் உதாரணத்துக்கு 1296 கோடியில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம், மதுரையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி வரக்கூடிய ஒரு திட்டம் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு அது வந்து முடியும் தருவாயில் ஆட்சி மாறுது. இன்னைக்கு வந்து அந்த திட்டத்தை முடிச்சுட்டு அதை வந்து அவசர முதலமைச்சர் வந்து அவங்க திட்டம் மாதிரி தொடங்கி வைக்கிறார். அடுத்த வீட்டு பிள்ளைக்கு பெயர் வைக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனால ஒரு கிளை செயலாளர்லேருந்து பொதுச் செயலாளராகி முதலமைச்சராகி அப்போ வந்து இவருக்கு வந்து அடிப்படை மக்களோட வழி தெரிந்தவர், அவங்களுடைய தேவை புரிந்தவர், ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால இதுக்கெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும், ஒரு குறை சொல்லணும்ன்ற ரீதியில் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாமே அங்கே இருந்திருப்பீங்க, தலைமை கழகத்தில் பார்த்துருந்துருப்பீங்க. எவ்வளவு எல்லாம் ஒரு சீரும் சிறப்புமாக எவ்வளவு மக்கள் வந்து உள்ள தொண்டர் பெருமக்களை வந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னு. அதனால உறுதியாக 2026 அதிமுக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் நீங்க ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற மாட்டாங்க அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மூர்த்தி சொல்றாரு. இல்ல அது சொல்றதானே, நாங்கள் என்ன சொல்றோம், எங்களோட மேற்கு தொகுதியில் எங்களுடைய 3 முறை அமைச்சரான எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் இருக்கிறாரு. அவரை முதல் நீங்க மேற்கு தொகுதியில் ஜெயிச்சிருங்க, அப்புறம் பாருங்க மற்றதை பத்தி நீங்க பேசுங்கன்னு சொல்றோம். 10வது பதிவுத்துறையில் இன்னைக்கு வந்து ஊழல் எவ்வளவு நடந்து கொண்டு இருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரிஜிஸ்டாரை மாத்திட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க, ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்கு 1 கோடி வாங்குறதாக பேச்சு. 10% அமைச்சர்னே அவருக்கு பெயர் இருக்கிறது. அதனால வந்து மதுரை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அசுத்தமான நகரத்துல வந்து இந்தியாவில் முதல் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் திமுக வந்து அவங்க செஞ்ச இந்த ஆட்சியோட லட்சணம். அதனால மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. வாய்க்கு வந்தது அவர் பேசலாம், பணபலத்தினால் அவர் வந்து டாம் டூம்னு எதாவது செஞ்சு காமிக்கலாம். மக்கள் ரொம்ப அமைதியாக இருந்து மதுரை மாநகராட்சியில் 250 கோடிக்கு கார்பரேஷன்ல ஊழல். இப்போ அதுக்கெல்லாம் அவர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலை இருக்க வேண்டியதுதானே. மேயரே இப்போ விலகிறாங்க, பல மாதங்கள் கடந்து விலகிறாங்க, இன்னும் ஒரு மேயர் போடலை. அதனால வந்து நிச்சயமாக அவர் வந்து ஏதோ வாய்க்கு பேசணும், அமைச்சராக இருக்கிறார் இன்னைக்கு நிலையில் அப்படின்னால அவர் சொல்றாரு. அவருடைய இது வந்து நிச்சயமாக பகல் கனவாகத்தான் முடியும். அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். மதுரைன்றது அதிமுகவோட கோட்டை புரட்சி தலைவர் காலத்திலிருந்து. அதனால் உறுதியாக 10 தொகுதிகளும் நாங்கள் மதுரையை வென்றெடுப்போம்.